ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோம் டூர்ல இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டூர். ஸோ இந்த பெட்ரூம் டூரில் என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் வந்துட்டு அதுக்கு ஸ்டார்டிங் பெட்டு தானே. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு பெட்லேருந்து போகலாம். பெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா அப்பாலாம் படுப்பாங்க. இப்போ பாருங்களேன், மம்மி அக்கிலும் படுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாச்டு பாத்ரூம். இப்போ நம்ம வந்துட்டு அதுல தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பார்க்கலாமா? 1 2 3. ஆழியா, அப்பா, என்னம்மா இங்க பண்ற? நான் பாத்ரூம் டூர் எடுக்கலாம் வந்தேன். பாத்ரூம் டூரா? தாப்பால் போட்டு போக மாட்டீங்களாப்பா? வயிறு கலக்கிடுச்சேன்னு வந்தேன். நானும் வைரல் ஆகணும் தான் வந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு வந்து இந்த பெட்ரூம் டூர் எடுக்கலாம். நான் உங்கள் ஆலியா. என் தம்பி அகில் உங்களுக்காக ஒரு ஆல்பம் சாங் பாட போகிறான். பாடுறா. கச்சி சேரலிக்கது கண்பலிங்கது பொன்மலிங்கது மானிதத்தை இங்கே நிற்கிற வங்களத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் தான் ஜெயஸ்ரீ. இன்னைக்கும் உங்களுக்கு நான் வேற ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த வீக்கெண்டை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டொமடா வெஜ் ரெஸ்டாரண்ட், இவங்க கிட்ட கேசரி அல்டிமேட்டா இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பிரியாணி ட்ரை பண்ணலாம். ஜெயஸ்ரீ, இன்னும் உடம்பு சரியில்லையா? எல்லாருக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்க? எல்லாருக்கும்லாம் இல்ல, நான் ஃபுட் ரிவ்யூ பண்றதுக்காக ஆர்டர் பண்ணிருக்கேன். இவ்வளவும் ஃபுட் ரிவ்யூக்கா? ஆமா. என்ன கணக்கு? டெய்லி ஒன்னொன்னு அப்லோட் பண்ணா டெய்லி கன்சிஸ்டன்சி வந்து லைக் நிறைய வரும்ல. அப்படி இந்த ரிவ்யூல என்ன பண்ணுவீங்க? சோ நான் வந்து சாப்பிட்டுட்டு எது நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்வேன். அவங்க வீக்கெண்டை அவங்க ஏத்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்கு பசிக்கும் போது பக்கத்துல என்ன கடை இருக்கோ அங்க போய் சாப்பிட போறாங்க. அவ்வளவுதானே வாழ்க்கை. நீங்க ரிவ்யூ பண்ண அங்க போயிருவாங்கன்னு நினைக்கிறியா? சரி, இப்ப ரிவ்யூ பண்றீங்களே, அந்த கடைக்காரன் சாப்பாடு கொடுத்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னானா? சீச்சி இல்ல, உன் காசுல தான் வாங்கினேன். ஏன் காசா? ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆலியா. என் தம்பி அகில் உங்களுக்கு ஒரு ரேப் பாட போகிறான். பாடுறா. கொய்யால அருளிக்கொத்தையான அப்பளட்ட தலையெழுத்து தழுவிய போக்கி போன தலையெழுத்து. டே ஷேக் பண்ணாம கரெக்டா ஆடு. ஓகே. ஹலோ மக்களே, ஸோ இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு கஷ்டமே இல்லாம எப்படி கஸ்டர்ட் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துக்கோங்க. அண்ட் நவ் we are going to mix the ingredients in the bowl. So mix and you find a beautiful. மாமா சோறு போடுங்கம்மா. சும்மா நீ வேற நொய்யு. ஐயோ திரும்பிச்சுமே. சரி விடு, எடிட்ல பார்த்துக்கலாம். So மக்களே, இந்த custard is ready. Now we are going to try it and here you go, the custard. Okay, இத நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். And listen, இந்த custard நீங்க ஸ்பூன்ல சாப்பிடுங்க, கையில சாப்பிடாதீங்க. என்னது இது? கஷ்டமே இல்லாம கஸ்டர்ட். மக்களே, கஷ்டமே இல்லாத கஸ்டர்ட் தான். உண்மையா இவளே கஷ்டம் இல்லாம பண்ணிருக்கா. பிரெட் மேல கொஞ்சோண்டு கெட்டி தயிரை ஊத்திட்டு சைடுல பாயாசத்தை ஊத்திட்டு உங்களை கஸ்டர்ட்னு ஏமாத்துறா. ஆமா, இது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸ். வீட்ல என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அத குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க கண்டதை சொல்லி கொடுத்துட்டு வீட்ல கண்டதை ட்ரை பண்றாங்க. குழந்தைங்க வயிறு கெட்டு போயிருது. சரி, இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல, இது பேர் என்னது? கஷ்டமே இல்லாத கஸ்டர்ட். கஷ்டமே இல்லாத கஸ்டர்ட இவங்க கஷ்டமே இல்லாம சாப்பிட போறாங்க. சாப்பிடு. நானே அதுல பெல்ல சக்கரை தண்ணி போட்டு வச்சிருக்கேன். சும்மா நீ வேற நொய்யு. அப்ப ஆடியன்ஸ் பரவாயில்லையா? இன்கிரீடியன்ஸை பார்த்து அவங்க பண்ணிப்பாங்க. சும்மா இருக்கியா? நைஸ். ஓகே மக்களே, சோ இந்த ரெசிபி எப்படி இருந்தது நீங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேய் காமிடா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏய் என்னடா வீடியோ ஃபுல்லா கை வச்சிருக்க? எடிட்ல பாத்தீங்களா?